ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய பதிவில் பார்க்கக்கூடியது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் தாங்க. அதாவது ஜூலை மாதத்திற்கான நாளைய நாள் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு. ஒவ்வொரு மாதமுமே அமாவாசை திதியானது வரும்பொழுது முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, தர்ப்பணம் செய்வது, புண்ணிய நதிகளில் நீராடுவது, தானம் செய்வது இப்படின்னு நிறைய விஷயங்களை செய்வோம். இப்படி செய்வதால் சகல விதமான பாவங்களும் இதெல்லாம் அழிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. அது அப்படிப்பட்ட அமாவாசை நாளில் முன்னோர்கள் வந்தீங்கன்னா பித்ருலோகத்தில் இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை வாழ்த்தி திருப்தி அடைவாங்க அப்படின்றது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அதனால தான் அமாவாசை தினத்தில் முன்னோர்களை திருப்திப்படுத்த நம்ம தர்ப்பணம், பிண்டம் மற்றும் தீர்த்தம் போன்றவற்றை எல்லாம் செய்கிறோம். அதுவும் இல்லாமல் நாளைய நாள் வெள்ளிக்கிழமை ஆனி மாதத்திற்கான அமாவாசை அற்புதமாக இருக்குங்க. வெள்ளிக்கிழமையில் அமாவாசை வர்றது ரொம்பவே விசேஷமானது. அதுவும் இல்லாமல் ஆனி மாத அமாவாசையானது ஜூலை மாதம் 5ஆம் தேதி அன்று அதிகாலை 4:57 ஆரம்பமாகுதுங்க. இந்த அமாவாசை திதி மறுநாள், அதாவது ஜூலை மாதம் 6ஆம் தேதி அதிகாலை 4:26 முடிவடையுது. இந்த முறை ஆனி மாத அமாவாசை ஜூலை மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு. பெரும்பாலானோர் பார்த்திங்கன்னா வீட்டில் விளக்கேற்றவோ கோலம் போடவோ கூடாது அப்படின்ற ஒரு விதியை பின்பற்றிட்டு வராங்க. ஸோ அமாவாசை தினத்தில் எப்போதும் போல் நீங்கள் எப்படி இருப்பீங்களோ அதே போல தாங்க இருக்கணும். அதற்கு கிழமைகள் கணக்கு கிடையாது. மேலும் வெள்ளிக்கிழமை காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை ராகு காலம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்களாம் முன்னாடியே செய்திடணும். அதாவது அதிகாலையிலேயே தர்ப்பணத்தை முடிச்சுக்கோங்க. மேலும் அமாவாசை தர்ப்பணம் அல்லது திதி கொடுப்பதை பெரும்பாலும் காலை நேரத்தில் செய்வது தான் ரொம்ப சிறந்தது அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கு அப்படிங்கிறதுனால கோவிலுக்கு செல்வது, வெள்ளிக்கிழமை கோவில்களில் விளக்கேற்றுவது போன்ற பழக்கம் கொண்டவங்கள்லாம் அவங்கவுங்க வீட்டில் அமாவாசை தர்ப்பணம் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லாமே செய்துக்கலாம். மேலும் ராகு காலம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஆனி அமாவாசைக்கு திதி கொடுக்குறவங்கெல்லாம் திதி கொடுத்து முடிச்சுடணுங்க. அமாவாசை திதி 5 மணிக்கு தொடங்குது அப்படிங்கிறதுனால காலை 5 மணி முதல் அதிகபட்சம் 11 மணிக்குள்ளே நீங்கள் திதி கொடுத்து முடிச்சிடுங்க. மேலும் இந்த ஒரு டைமில் நிறைய கிரகங்களுடைய மாற்றங்களும் ஏற்பட போகுது. இந்த ஆனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்களின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா புதன், சூரியன், சுக்கிரன், சந்திரன் வகை கிரகங்கள் எல்லாம் மாற்றம் பெறுது. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சனி வக்ர நிலையில் ஆரம்பமாயிட்டார். இந்த நிலையில் விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு 10வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே சுக்கிர கிரகத்தோடு சேர்ந்து 8வது வீட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சூழ்நிலையில் உத்தியோகத்தில் நீங்கள் ஒரு சிலர் ஏற்றத்தாழ்வுகளை எல்லாம் பார்ப்பீங்க. யாராவது உங்களுக்கு எதிராக சதி செய்யறதுக்கு கூட சான்ஸ் இருக்குங்க. ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. இதனால் உங்கள் பதவி கூட ராஜினாமா செய்யக்கூடிய நிலை ஏற்படலாம். மொத்தத்தில் சொல்லணுன்னா விருச்சிக ராசி நேயர்கள் வேலை சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு தெரியாமலே நிறைய விஷயங்களானது நடக்க போகுது. அதனால் ஒவ்வொரு அடியுமே நீங்கள் முன்னோக்கி நகர்த்துறதுல ரொம்பவே கவனமாக இருக்கணும். அதாவது கொஞ்சம் அசந்திங்க அப்படின்னா கூடவே உங்களுக்கு எல்லாத்தையுமே பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்திடுவாங்க. ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ஏதாவது தவறுகள் எல்லாம் செய்திருக்கீங்க, முன்னாடி செய்திருந்தீங்க, அதில் அப்போ தப்பிச்சிருப்பீங்க. ஆனால் அந்த தவறுகள் மூலமாக இப்போ உங்களுக்கு தண்டனை கிடைக்குங்க. ஸோ நீங்கள் நிறைய சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. மேலும் ராகு பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் 5வது வீட்டில் இருக்க போகிறாரு. ஸோ 5வது வீட்டுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ஜாதகத்தில் 7வது வீட்டில் இந்த மாதம் முழுவதுமே இருக்கிறாரு. இந்த ஒரு நிலையில் விருச்சிக ராசி நேயர்களை பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட போகுது. அதாவது அந்த மாற்றங்கள் எந்த வகையில் ஏற்படுது அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு பலன்கள் எல்லாமே நிர்ணயிக்கப்படுது. இந்த கிரகங்களுடைய அடிப்படையில் பார்க்கையில் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாம் கல்வியில் ரொம்பவே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பீங்க. மேலும் இந்த டைமில் உங்களுடைய புத்திசாலித்தனம் பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குங்க. ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா கூட அதை கூட நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அப்படிப்பட்ட அன்பர்கள் தான் விருச்சிக ராசி நேயர்கள். இது உங்களுடைய படிப்பில் உங்களுக்கு நன்மைகளை எல்லாம் பயக்கக்கூடிய காலம். ஆனாலுமே பார்த்திங்கன்னா ராகு பகவான் உங்களுக்கு ஒரு சில பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ கவனத்தை எல்லாம் சிதறடிப்பார். சம்மந்தமில்லாமல் விஷயங்களில் கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. ஸோ ராகுவினுடைய இந்த நிலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த முறை 2ஆம் வீட்டுக்கு அதிபதியாக குரு பகவான் இருக்கிறாரு. ஸோ குரு பகவான் உங்களுக்கு 7வது வீட்டில் இப்போ பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு.
அப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு 7வது வீட்டில் தான் தங்கி 11வது முதல் மற்றும் 3வது வீட்டில் அமர வைக்க போகிறாரு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்களிடமிருந்து நல்ல ஒரு ஆதரவு உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி இடையே இருக்கக்கூடிய இணக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குங்க. இந்த முறை உங்களுடைய மூத்த சகோதரர்கள் எல்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்படுது அப்படின்னா அவங்களையும் நீங்கள் கேட்கலாம், அவங்களும் செய்வாங்க. அதே போல் தாங்க ராகுவும் சரி நீங்களும் சரி ஆடம்பரமான மற்றும் பெரிய விஷயங்கள் மற்றும் வாக்குறுதிகளை எல்லாத்தையும் பேசுவீங்க. ஆனால் இது போல் விஷயங்களுக்கு கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். அதை நீங்கள் சரியான நேரத்தில் நிறைவேற்ற முடியாமல் கூட போகலாம். அதனால் நம்மளால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாக்குறுதிகளாக கொடுத்துக்கோங்க. தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்ப்பது இந்த முறை உங்களுக்கு நல்லது. இந்த விஷயம் உங்களுடைய அன்பானவர்களை வெறுப்படைய செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கையை கொடுத்துட்டு அதை செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு மனஸ்தாபம் ஏற்படும் இல்லையா? அதே போன்ற ஒரு சில விஷயங்களை விருச்சிகராசி நேயர்கள் இந்த ஒரு நேரத்தில் பார்ப்பீங்க. ஸோ இதனால் ஒரு சில சிக்கல்கள் கூட உங்களுக்கு ஏற்படும். முடிந்த அளவுக்கு தவறான புரிதல்களுக்கு நீங்கள் ஆளாகாமல் சிக்கல்கள் எல்லாம் சந்திக்காமல் இருக்கணும் அப்படின்னா பொய்யான வாக்குறுதிகளை கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும். சொல்லப்போனால் உங்களுடைய பேரையே அது கெடுத்துடுங்க. அதனால் உங்களால் என்ன முடியுமோ அதை மட்டும் வாக்குறுதிகளாக கொடுங்க. முடியாததை வாக்குறுதிகளாக கொடுக்காதீங்க. இந்த முறை உங்களுடைய உறவுகளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு சேவை செய்கிறதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் செவ்வாய் கிரகம் பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறாரு. ஸோ வாழ்க்கை துணையினுடைய சுபாவத்தில் ஒரு சில மாற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. செவ்வாய் கிரகம் ரிஷபராசியில் பயிற்சி ஆகிறதால வாழ்க்கை துணையினுடைய சுபாவத்தில் ஒரு சில கசப்புகள் உஷ்ணங்கள் போன்றவை எல்லாமே அதிகரிக்குங்க. ஸோ நீங்கள் அவங்கள கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், கவனமாகவும் இருக்கணும். மேலும் இந்த முறை விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய தந்தை பார்த்திங்கன்னா சரியாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனாலுமே கூட இந்த ஒரு நேரத்தில் உங்கள் 2 பேத்துக்குள்ளேயே கூட ஈகோ மோதல்கள் எல்லாம் ஏற்படும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. மேலும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய நடவடிக்கைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தான் இருக்கும். மேலும் நிறைய வாதங்கள் கூட நடக்கலாம். ஸோ அப்பா கிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க, பணிவாக நடந்துக்கோங்க. ஒருவேளை இது போல் வாதங்கள் எதுவும் நடக்க இருக்குது அப்படின்னா அதை அனுமதிக்காதீங்க. இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை கூட மிகப்பெரிய வெற்றிகள் எல்லாம் ஏற்படும். அதே போல் 11வது வீட்டில் குரு கிரகத்தினுடைய சஞ்சாரமானது காணப்படுது. ஸோ உங்களுக்கு குரு பகவான் வருமானத்தை எல்லாம் அதிகரித்து கொடுப்பாரு. நீங்கள் வியாபாரம் செய்தீங்கனாலும் சரி இல்லை வேலை செஞ்சீங்கனாலும் சரிங்க, உங்களுக்கு எல்லா துறைகளிலுமே நல்ல ஒரு நிதி ஆதாயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கிறார் இந்த மாதம். அதாவது உங்களுக்கு நிதி ஆதாயத்தை எல்லாம் பெற்று கொடுப்பாரு. அவருடைய முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலும் இந்த பணிகளில் உங்களுக்கு அவர் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். மேலும் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மாதத்தினுடைய தொடக்கத்தில் இருந்தே 6வது வீட்டில் தான் இருக்கிறாரு. ஸோ பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனாலுமே கூட அந்த பிரச்சனைகளை நீங்கள் எப்படியெல்லாம் தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறீங்க, அவற்றில் இருந்து எப்படி வெளியேறலாம் அப்படின்றத பொறுத்து தான் உங்களுக்கு இந்த மாதம் நல்லபடியாக இருக்கும். மேலும் மற்றவர்களோட எப்போதும் வாக்குவாதத்தில் மட்டும் ஈடுபடாதீங்க, கவனமாக இருங்க. குறிப்பாக வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய விருச்சிகராசி அன்பர்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக ஓட்டணுங்க. ஏன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய வாகன பயணங்களும் ரொம்பவே முக்கியமானது. அதே நேரம் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் விருச்சிகராசி நேயர்கள் இந்த மாதிரி கவனத்தை செலுத்திக்கோங்க. நிறைய பணிகள் இருக்கும், ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். இதன் காரணமாக உங்களால் சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் போகலாம். மன அழுத்தமானது அதிகரிக்கும். முடிந்த அளவுக்கு யோகா, தியானம் போன்றவற்றையெல்லாம் செய்வதால் மன அமைதிகளை எல்லாம் உங்களால் பெற முடியும். என்னதான் பலன்களை தெரிஞ்சுக்கிட்டாலுமே கூட இந்த மாதம் உங்களுக்கு இன்னுமே சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்மீக ரீதியாக பரிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. இதுபோல் பிரச்சனைகள் எதுவும் நிறைய அளவில் ஏற்படாமல் பாதிப்புகள் அடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரங்களை செய்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்பவே நல்லபடியான பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்க விருச்சிகராசி அன்பர்களே பரிகாரமாக சிவன் கோவிலுக்கு போங்க. சிவன் கோவிலுக்கு போயிட்டு வெள்ளை சந்தனத்தை கொடுத்து அங்கே அர்ச்சனை செய்துக்கோங்க. இதனால் உங்களுடைய அனைத்து விதமான பாதிப்புகளும் குறைய ஆரம்பிக்கும்.
இந்த பதிவின் மூலமாக விருச்சிக ராசி நேயர்கள் ஆனி மாத அமாவாசைக்கு பிறகு கிரக மாற்றத்தின் அடிப்படையில் என்னென்ன பலன்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்.